அண்மைச் செய்தி. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட இடத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் நேரில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது நேரில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட இடத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் நேரில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பாளையங்கோட்டை கேடிசி நகரில் சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார், ஆய்வாளர் உலகராணி ஆகியோர் நேரில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கும் நிலையில் இது பற்றிய விவரம். நிஷ்மா உமா, நெல்லை மாவட்டம் கேடிசி நகர் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி மென்பொருள் பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை என்பது செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக அவர் காதலித்து வந்த சுபாஷினியின் சகோதரர் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகிய 2 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் உள்ள ஆவணங்கள் அனைத்தும் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரணை நடத்தி வந்த பாளையங்கோட்டை உதவி ஆணையர் சுரேஷ் இன்று காலை சிபிசிஐடி அலுவலகத்தில் இந்த ஆவணங்கள் மற்றும் முதல் தகவல் அறிக்கை உள்ளிட்டவை அனைத்தும் ஒப்படைத்தார். இதன் பிறகு சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புதிதாக இந்த வழக்கு தொடர்பாக ஒரு எஃப்ஐஆர் என சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு தற்போது விசாரணை துவங்கியுள்ளார்கள். சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் மற்றும் ஆய்வாளர் உலகராணி ஆகியோர் நேரடியாக அந்த கொலை நடைபெற்ற இடத்தில் நேரடியாக சென்று சம்பவ இடத்தில் தங்களோட விசாரணை துவங்கியுள்ளார்கள். அந்த சம்பவ இடத்தின் போது ஏற்கனவே சுபாஷினி இன்று தெல்ல தெளிவாக அவர் தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்தது போல ஏற்கனவே தெரிவித்திருந்தார். குறிப்பாக அந்த மருத்துவமனைக்கு கவினோட தாய், தாத்தா மற்றும் மாமா ஆகிய 4 பேர் வந்ததாகவும் அந்த 3 பேர் மட்டும் நேரடியாக அங்கு மருத்துவமனையில் உட்கார்ந்து தான் அந்த நோய் தொடர்பான விளக்கத்தை அளித்துக் கொண்டிருந்த போது கவினை மட்டும் தனது சகோதரர் அழைத்து சென்றதாகவும் அவர் நேரடியாக தெரிவித்திருந்தார். இந்த விஷயம் தொடர்பாக நேரடியாக உள்ள மருத்துவ ஊழியரிடமும் நேரடியாக விசாரணை நடத்துவதற்காக முடிவு செய்துள்ளனர். அன்று யாரெல்லாம் இந்த மருத்துவமனைக்கு வந்தார்கள் என்பது தொடர்பாக அந்த மருத்துவமனையில் உள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு தங்கள் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காகவும் முடிவு செய்துள்ளார்கள். ஏற்கனவே அந்த மருத்துவமனையில் பதிவான கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மற்றும் அந்த சாலையில் உள்ள அனைத்து கண்காணிப்பு உள்ள காட்சிகளும் ஏற்கனவே பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் அது அனைத்து உள்ள காட்சிகளும் பறிமுதல் செய்யப்பட்டு தற்போது அந்த காவல் நிலையத்தில் அந்த விசாரணைக்கு இருந்த நிலையில அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளும் தற்போது இவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாகவும் அந்த விசாரணை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்து இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கோணங்களை அந்த விசாரணை நடத்தவும் சிபிசிஐடி போலீசார் தங்கள் முடிவுகளை செய்துள்ளார்கள். ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் சிபிசிஐடி போலீசார் இந்த ஒரு வழக்கை மட்டும்தான் விசாரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏனென்றால் ஒரு காவல் நிலையத்தில் இருந்தால் பல்வேறு வழக்குகள் இருக்கும். ஆனால் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஒரே ஒரு வழக்கில் மட்டும்தான் விசாரணை செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது. ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் வழக்கு என்பது தற்போது வரை இந்த சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி அதற்கான தீர்வு என்பது எட்டப்படவில்லை. அந்த வழக்கு கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பாக கூட அவர்கள் விசாரணை நடத்துவதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக இதுவரை சிபிசிஐடி போலீசார் தங்கள் விசாரணையை மேற்கொண்டு அதற்கான தீர்வு என்பது காணப்படவில்லை. அதுபோல இந்த வழக்கும் தீர்வு காணப்படாமல் சென்றுவிடக் கூடாது என்பதுதான் சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளதுமா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வன்.